ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோரோட நெக்ஸ்ட் வீடியோ, துபாய் சீரீஸ் வீடியோ நம்பர் 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபேமஸ் குளோபல் வில்லேஜ். வீடியோக்குள்ளே போவோமா? என்ட்ரி டிக்கெட் வந்து உங்களுக்கு 25 திரம்ஸுங்க ஒரு ஆளுக்கு. வீக் டேயில் போனீங்கன்னா, வீக்கெண்டில் போனீங்கன்னா, இல்லை ஒரு பப்ளிக் ஹாலிடேயில் போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 திரம்ஸ். அந்த இடத்துல பார்க்கிங் ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் தனியாக காரில் வரீங்கனாலும் உங்களுக்கு பார்க்கிங் எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வரதுனாலும் வரலாம். அன்றைக்கி நாங்கள் கேபில் வந்துட்டோம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 57 திரம்ஸ் கிட்ட ஆச்சு. உள்ளே நீங்கள் வந்து வரதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி மால் போயிருந்தோம். அங்கே நாங்கள் கொஞ்சம் நைஃப்லாம் வாங்கியிருந்தோம். அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. குளோபல் வில்லேஜே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஃபீல் தாங்க. உங்களுக்கு எங்கே பார்த்தீங்கனாலும் கடையாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுவும் வந்து ஒரு குவிசன் இல்லாமல் எல்லா குவிசன் ஃபுட்டும் இருக்கும். இது ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி சும்மா அவங்க செட்டப் பண்ணி ஏஷியன் ஃபுட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் இது இல்லாமல் ஒவ்வொரு கியோஸ்க், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு தனி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க நாட்டில் என்னென்ன ஸ்பெஷலோ அதை விற்கிறதுக்கு வந்து நிறைய திங்ஸும் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸும் உள்ளே இருக்குது. நான் ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயே நான் போயிருக்கேன். அந்த கண்ட்ரியோட வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு கிளிம்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், என்னென்ன மோஸ்ட்லி கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் அங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு நாள் வந்து குவைத், ஏமன், பஹ்ரைன் அண்ட் ஈஜிப்ட் போனோம். அங்கே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது, ஹனி இருந்தது, ஸ்பைசஸ் இருந்தது, அண்ட் ஆல்சோ வந்து நிறைய வந்து அந்த சாண்டில்ஸ் அண்ட் ஹோம் டெக்கர்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்தது. நான் குவிக்காக வந்து என்னென்ன இருக்குங்கிறத நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக போடல. கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த 4 பெவிலியன்லேயும் என்னென்ன இருந்ததுங்கிறத நான் போடுறேன். இங்கே 4 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது மொராக்கோ அண்ட் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்தது. ஸோ என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவோட பெவிலியன். எல்லா பெவிலியன்லேயும் ஃபுட் அவுட்லெட் சின்னதாக உள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் பாருங்கள், வெளியிலேயே ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஃபுட் அவுட்லெட்ஸ் தான். கிறிஷா ஆல்ரெடி ஒரு 5-6 நாளாக வந்து தோசை சாப்பிடாமல் ஒரு பயங்கர மன உளைச்சலுக்குள்ளே ஆளாக இருந்தான். அவனுக்கு இருக்கலே ஃபேவரட்டு தோசை தான். அங்கே ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது, அதில் தோசைவும் இருந்தது. ஸோ தோசை சாப்பிட்டு தான் வெளில வருவேன் அப்படின்ட்டான். ஸோ அதனால் தோசை சாப்பிட்டு தான் நாங்கள் போனோம். பட் ஆனால் அது இல்லாமல் நிறைய ஃபுட் அவுட்லெட்ஸ் இருந்தது. எக்கச்சக்கமான பேர் அங்கே ஆல்ரெடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நிறைய பேர் வேறு வந்துட்டாங்க. கண்டினியூ பண்ணி மீதி வீடியோவையும் பாருங்கள். இந்தியாவோட பெவிலியனில் உள்ளே என்னென்ன இருந்ததுங்கிறத நான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.
இந்தியா பெவிலியன் பயங்கர பெருசுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்க்ளூடிங் நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து வந்து 1 ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ் வாங்கலாம், பிளாங்கெட்ஸ் வாங்கலாம், ஷூஸு, ஜுவல்லரி ஷாப்ஸ் நிறைய இருந்தது. 5 திரம் 10 திரம் ஷாப்ஸ் இருந்தது. அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்னா நான் அந்த அரப் கண்ட்ரீஸ் ப்ளஸ் இந்தியா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னொரு பார்ட்டில் வந்து என்னென்னா மீதி நான் போன பெவிலியன்ஸ் எல்லாமே நான் போடுறேன். அதில் வந்து என்ன நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி எங்களோட மீதி வீடியோஸ்லாம் வந்து துபாய் சீரீஸில் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர், குட் பை.